2 உண்டை தயிர் சோறை வாங்கி தின்னுப்ட்டு சிவனேன்னு ஒரு மூலையில படுத்திருந்து மிஞ்சி போனா ஒரு 4-5 சிஷ்யனுங்க இருந்திருப்பானுங்க, ஒரு கார் இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை எதையோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு 4 பேருக்கு நல்லதை சொல்லிவிட்டு அப்படியே இருந்திருப்பேன்லடா. என்னைய போய் அடி அடி அடின்னு அடிச்சா நான் என்னதான் பண்ணுவேன்? சரி, எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்து தானே ஆகணும், செத்தா போக முடியும். இந்த மதத்துல தற்கொலைக்கும் சாகிறதுக்கும் பர்மிஷனும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா போச்சு? எங்க தாண்டா போறதுன்னு பார்த்தேன். பெங்களூர்ல ஒரு 4 நல்லவங்க நகரத்தார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்து செட்டியார்கள், திருச்சி சுவாமியோட அன்பர்கள். அவங்க வந்து, சாமி நீங்க பெங்களூர்ல வந்து ஒருத்தரை ஹீல் பண்ணீங்கன்னா 101 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, 101 ரூபா கொடுக்குறாங்களேன்னு பெங்களூர்ல ஹீல் பண்ண போனேன். அவருக்கு நல்லபடியா ஹீல் ஆயிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, சாமி வாரம் ஒரு தடவை வந்தீங்கன்னா 101 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டு வரலாமேன்னு போயிட்டு வர ஆரம்பிச்சேன். வாரம் அங்க போவேன். 2 நாள் சனி ஞாயிறு இருப்பேன். சோறு போடுவார்கள், 101 ரூபா கொடுத்து அனுப்புவார்கள், திரும்பி வந்துருவேன். அப்படியே நிம்மதியா இருந்திருப்பேன். யாரோ ஒரு டிவோட்டி வந்தாங்க, தட்டு முழுக்க பழம் எடுத்துட்டு வந்து, சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு. நான் அந்த தட்டை அப்படியே எடுத்து கொடுத்தேன். தட்டுல அன்னாசி பழம் இருந்ததை நான் கவனிக்கல. அவங்க இந்த அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. நான் தட்டோட எடுத்து கொடுத்து மொத்தமா சாப்பிட்டுருங்கன்னு சொன்னேன். அன்னாசி பழத்தையும் சேர்த்து சாப்பிடணுமான்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல நான் சமாதியில இருந்ததுனால நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்கன்னு பிளஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலா அன்னாசி பழம் சாப்பிட்டா கர்ப்பம் கலையும். ஆனா அவங்களுக்கு அன்னாசி பழம் சாப்பிட்டு கர்ப்பம் தரிச்சிருச்சு. நல்லபடியா அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு. இத யாரோ இவங்க இன்னொருத்தருக்கு சொல்ல, வலம்புரிஜான்னு ஒருத்தன், அந்த ஆளு இத ஒரு பெரிய கதையா மாத்தி, சூனியர் விகடன் அவனுக்கு போய் சொல்ல முதல்ல ஆர்டிக்கல் ஆரம்பிச்சானுங்க. அன்னாசி பழ கர்ப்பம் 2003ல. அன்னாசி பழம் கொடுத்து ஒருத்தருக்கு கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்தால் அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல தப்பு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. ஆனா அதை ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஆக்கி அவங்க பண்ண கூத்து, அவதூறு பண்றதுக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா, திடீர்னு மறுநாள்ல இருந்து 300 பேர் லைனா அன்னாசி பழத்தோட நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இது என்னடா இதுன்னு அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கையெல்லாம் அன்னாசி பழம் முள்ளா குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 300 அன்னாசி பழத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதா போச்சு.